புலிப்பாணி சித்தர் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். 2026ஆம் ஆண்டு மிக வெற்றியை நோக்கி நடைபோடும் உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. இந்த மேஷ ராசிக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம், முயற்சி திருவினையாக்கும். அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசிக்கு இந்த 2026 மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். உங்களுக்கு இந்த 7.5 சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும், அதாவது மேஷ ராசி என்பது ஒரு சரராசி. அந்த சரராசிக்கு பாதகாதிபதி என்று சொன்னால் அது 10க்குடைய 11க்குடைய சனி பகவான். அவர் 12ஆம் இடம் என்னும் மறைவு ஸ்தானத்துல மறைகிறதுனால உங்களுக்கு இந்த 7.5 சனியின் பாதிப்புகள் எல்லாம் மிகவும் குறைவாகவே காணப்படும். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிதாக ஒன்றும் பாதிப்புகள் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்கு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு நல்ல வலுவான இடத்திற்கு சென்று உங்களுக்கு இந்த ஆண்டுல மிகப்பெரிய அளவுல செல்வ நிலையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதாவது 2026 உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமையும். அதே மாதிரி மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் ஆகிய பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு இந்த வருடத்துல எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதுல கண்டிப்பாக வெற்றி கிட்டும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் நடக்கும். அதே மாதிரி கிருத்திகை 1ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கண்டிப்பாக புதுமையான மாற்றங்கள் வித்தியாசங்கள் எல்லாம் ஏற்பட்டு வாழ்வில் புதுவித ஒரு அனுபவங்களை கிடைக்கும் இவர்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். ஏன்னா குரு பகவான் உங்களோட கருணையினால மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் வழிபட வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் இந்த ஆண்டில் நீங்கள் திருக்கொள்ளிக்காடு, அதாவது அங்கு பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பமும் மாற்றமும் ஏற்படும். உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து செலவுகளும் குறைந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயம் சென்று வழிபட்டு வருவது மிகச் சிறந்த ஒன்று.